ஆளப்பிறந்த முத்திரையர்களே, உங்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்குகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உந்தோன்றிய மூத்த முத்திரைக்குடி நாளடியாரியால் பாராட்ட பெற்ற பெரும் முத்திரையர்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், தொன்மக்குடியினர் என்று பெருமை உள்ள இந்த பெரு முத்திரையர் வம்சத்தில் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு மாமனிதர் தோன்றினார். அவருடைய பெயர் திருமங்கை ஆழ்வார். அவர் உலக வரலாற்றில் கல்வி, வீரம், செல்வம் என்ற மூன்றினிலும் உச்சநிலை அடைந்து, அதில் உயர்ந்த நிலையை அடைந்து, அந்த மூன்றின் துணை கொண்டு சமுதாய பணியினையும் வைணவ தொண்டினையும் முழுமையாக ஆற்றிய ஒரு மாமனிதரை தான் இன்று பார்க்க போகின்றோம். முத்திரையர்கள் எந்த துறை எடுத்தாலும் அதில் ஒரு உச்சநிலையை எட்டிவிடுவார்கள். அந்த வகையிலே மன்னர் திருமங்கை ஆழ்வார் கல்வி, வீரம், செல்வம் மூன்றிலும் உயர்ந்த நிலையும் உச்ச நிலையும் அடைந்த உலக வரலாற்றில் காண கிடைக்காத ஒரு மனித பொக்கிஷம், மனிதருள் மாணிக்கம் என்று அவரை சொல்ல வேண்டும். அவர் தோன்றிய ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில், பிறந்த ஆண்டு நல ஆண்டு, கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி வியாழக்கிழமை என்று சாரங்கம் வில் என்ற அம்சத்திலே பிறந்த ஒரு பேரரசர் தான் நம்முடைய மன்னர் திருமங்கை ஆழ்வார். சோழ பேரரசில் உள்ள திருவள்ளி நாடு என்னும் நகருக்கு அருகில் உள்ள திருக்குறையலூர் என்னும் கிராமத்தில் ஆலிநாடார் என்னும் சேனைத்தலைவருக்கும் வள்ளித்திரி என்னும் தம்பதியருக்கும் உதித்த தெய்வ பிறவியே திருமங்கை ஆழ்வார். இவருடைய இயற்பெயர் நீலன். சிறு வயதிலே வில், வாள், வேல், குதிரையேற்றம், யானை ஏற்றம் என்று அனைத்து வீரக்கலைகளும் சிறந்து விளங்கினார். வீரத்தோடு வேதங்களையும் முறையானையும் கல்வி கற்றுத் தேர்ந்த அவருக்கு பிரகலாதன், நீலன் என்ற பற்ற பெயர்களாம் வந்தது. அவர் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக யமன் போல போர் செய்யக்கூடிய ஆற்றலாக எதிரிகளை உயிரை எடுக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு நீலன், பிரகலாதன் என்ற பட்டப்பெயரும் அவருக்கு வந்தது. அதன் மூலமாக அவருடைய வீரத்தை மெச்சி சோழ பேரரசன் அவருக்கு ஒரு பெரிய பதவியினை கொடுத்து வந்தார். அந்த பதவி அலங்கரித்து ஆடல்மா என்ற பஞ்சக்கல்யாணி குதிரையிலே நின்று பல போர்க்களங்களில் சென்று மன்னருக்கு துணையாக இருந்தார். பிறகு அவருக்கு திருமங்கை என்ற பகுதியை கொடுத்து திருமங்கை மன்னனாக அவர் ஆக்கி கொண்டார். அப்படி வீரத்திலே இருந்து திருமங்கை நாட்டின் மன்னனான மன்னர் திருமங்கை ஆழ்வார் அந்த ஊரிலே மருத்துவத்துறையில் இருக்கின்ற ஒரு வைணவ குடும்பத்திலே குமுதவெள்ளி என்ற பெண்ணை கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் இல்லத்திலே சென்று அவருடைய தந்தையாரிடத்திலே பெண் கேட்கின்றார். அப்போது அந்த குமுதவெள்ளி அம்மையார், என்னை நீ மனம் புரிவதாக இருந்தால் நீங்கள் வைணவ வேடம் பூண்டு தினமும் 1008 வைணவர்களுக்கு உணவளித்து ஓராண்டு வைணவ தொண்டினை செய்து வந்தால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு தருகின்றார். அதன்படியே ஓராண்டு காலம் வைணவர்களுக்கு தொண்டு செய்து அந்த பெருமாட்டியை, குமுதவெள்ளி தாயாரை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய வைணவ தொண்டினை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். ஒரு காலகட்டத்திலே அந்த திருமங்கை நாட்டினுடைய கஜானா காலியாகிறது. வைணவ தொண்டின் காரணமாக சோழ பேரரசுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை அவரால் கட்ட முடியவில்லை. அப்போது முத்திரையர்களை உதித்த மாவீரன் திருமங்கை ஆழ்வார் மீது சோழ பேரரசு படையெடுத்து வருகின்றது. படைகளையெல்லாம் தன்னுடைய ஆடல்மா என்ற பஞ்சக்கல்யாணி குதிரை மூலமாக அவர் விரட்டி அடிக்கின்றார். பிறகு மன்னன் நேரடியாக விட்டு அவரோடு சமாதானமாக கொண்டு சென்று சோழ பேரரசில் தங்க வைத்து 3 நாட்களாக ஒரு கோயிலிலே தங்க வைத்து நீ எப்படியாகணும் அரசுக்குரிய கப்பத்தை கட்ட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். அப்பொழுது மன்னர் திருமங்கை ஆழ்வார் காஞ்சி வரதராஜ பெருமாளை மனமுறி பிரார்த்தனை செய்கின்றார். அப்பொழுது காஞ்சி வரதராஜ பெருமாள் அவருடைய கனவிலே தோன்றி காஞ்சிக்கு வந்தால் பொருள் தந்து உதவுவேன் என்று சொல்லுகின்றார். மன்னனிடத்தில் தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் முதலானோரோடு காஞ்சிக்கு செல்கின்றார். போன உடனே பொருள் கிடைக்கவில்லை. மீண்டும் மனமுருக பிரார்த்தனை செய்கின்றார். அப்பொழுது காஞ்சி வரதராஜ பெருமாள் அவருக்கு பொன் புதையலை காட்டி அவருக்கு தேவையான பொருள்களை தருகிறார்.
அதை கொண்டு மன்னனுடைய கப்பத்தை கட்டுகின்றார். மீதி பொருளை எடுத்து வைத்து கொண்டு அவர் வைணவ தொண்டினை செய்கின்றார். அப்போது இவருடைய திருவிளையாடலை கண்ட மன்னன் அவரிடம் பெற்ற திரையாய பொன்னையும் அவரிடையே கொடுத்து நாட்டையும் கொடுத்து நீங்கள் வைணவ தொண்டினை முறையாக செய்ய என்று ஆணையிடுகின்றார், பணிக்கின்றார். அப்பொழுது மன்னர் திருமங்கை ஆழ்வார் தொடர்ந்து வைணவ தொண்டினை செய்து கொண்டு வருகின்றார். இந்தியாவில் மட்டும் தென் தமிழகம் மட்டுமல்லாமல் வட இந்தியாவும் சென்று 60க்கு மேற்பட்ட வைணவ தொண்டுக்கு செய்து 60க்கு மேற்பட்ட கோயில்களுக்கு மங்களாசனம் செய்து மிகப்பெரிய பெருமையை பெற்றவர். ஆழ்வாரிலே அதிகமான அளவுக்கு திருப்பணி செய்தவர். ஆழ்வாரிலே 1300க்கு அதிகமான பாடல்களை பாடியவர் என்று பல பெருமைகளை உடையவர்தான் முத்திரையர் குலத்தில் உதித்த ஆழ்வார் மன்னர் திருமங்கை ஆழ்வார். அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் அவர் செல்வம் இல்லை, நாள்தோறும் வைணவ தொண்டிற்காக செலவு செய்கின்ற காரணத்தினால் பொருள் குறைகின்றது. அப்படி வாடுகின்ற பொழுது ஒரு முறை பெருமாள் இவரை வழிப்பறி செய்து தொண்டாற்றுகிறாரே, இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் பிராட்டியாரோடு திருமணம் கோலம் கொண்டு வருகின்றார். அப்பொழுது மன்னர் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய நண்பர்கள் அமைச்சர்கள் அந்த நால்வரும் தான் மன்னர் திருமங்கை ஆழ்வாருக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தவர்கள். அவருடைய பெயர் சாயை பிடிப்பான், தாள் ஊதுவான், தோளா வழக்கன், உயரத் தொங்குவான் என்ற இந்த நால்வருமே மன்னருடைய மிகப்பெரிய அடியவர்கள், தொண்டர்கள், அமைச்சராக இருந்தவர்கள். இந்த நால்வரின் உதவி கொண்டு அவர் களவு தொழில் செய்தாவது நான் வைணவ தொண்டினை செய்வேன் என்று களவு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். அதை தடுத்தாட்கொண்டு அவருக்கு ஓம் நமோ நாராயண என்ற பதிகத்தை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் திருமண கோலம் கொண்டு தன்னுடைய பிராட்டியாரோடு நிறைய நகைகள் அணிந்து கொண்டு வருகின்றார். அப்பொழுது மன்னர் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய வாள் கொண்டு அவர்களை மறித்து அவர்களுடைய நகைகளெல்லாம் கலட்டி தருமாறு கேட்கின்றார். அவர் பெருமாள் அவர்கள் எல்லா நகைகளையும் கலட்டி மூட்டையாக கொடுத்து விட்டார். அப்பொழுது அவர் காலில் இருக்கின்ற மெட்டியை மன்னர் பார்க்கின்றார். அதை கலட்டி கேட்க அது பெருமாளால் கலட்ட முடியாமல் போக தன்னுடைய வாயினாலேயே கவ்வி அந்த மெட்டியையும் கலட்டி எடுத்துக்கொண்டு அந்த மூட்டையை தூக்குகின்ற பொழுது அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை. அப்பொழுது மன்னர் திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார், மந்திரம் செய்தாயோ என்று கேட்கிறார். இந்த மூட்டையை தூக்கும்லையே ஏதாவது மந்திரம் போட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போது மன்னர் திருமங்கை ஆழ்வார் அவரிடத்திலே, நீலா உனக்கு மந்திரம் செய்யவே வந்தேன் என்று அவர் காதிலே ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார், காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியிலே மன்னர் திருமங்கை ஆழ்வார் மெய்சிலிர்த்து அன்றிலிருந்து களவு தொழிலை விட்டு வைணவ தொண்டினை முழுமூச்சாக கொள்வேன் என்று உறுதியளிக்கின்றார். அன்றைய தினமே அந்த இடத்திலே அவர் திருநாமத்தை பெற்ற பிறகு ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறார். அந்த பாடலானது, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடுமையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வரும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி கண்டு கொண்டே நாராயணம் எனும் நாமம் என்று பாசுரங்களை பாடத் தொடங்குகின்றார். அப்படி பாசுரங்களையும் பாடி மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய பெருமைக்குரிய தொண்டராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது தொடர்ந்து தன்னுடைய வைணவ தொண்டின் மூலமாக பாடல்கள் மூலமாக ஏராளமான பாடல்களை 1300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடுகின்றார். அதில் எல்லாம் திருமொழி, திருக்குறுத்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெளிக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்று 6 திவ்ய நூல்களை அருளி செய்த நாமம் திருமங்கை ஆழ்வார் என்ற திருநாமத்தை பெற்றார். இந்த 6 பாசுரங்களையும் 6 திவ்ய நூல்களையும் அவர் வழங்கியிருக்கின்றார். அவர் பெரிய திருமொழியை பாடும்போது எம்பெருமான் எழுந்தியுள்ள திருப்பதிகளுக்கு தானே சென்று நேரில் வணங்கி திருப்பிருதி முதலாக திருக்கோட்டியூராக 60 திருப்பதிகளில் ஆழ்வார் மங்களாசனம் செய்துள்ளார். ஆசிகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்று 4 கவிகளும் பாடக்கூடிய புலமை பெற்றதால் நான்கவி பெருமக்கள் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார். அது மட்டுமல்ல, திருமடலிலே நாராயண நாமத்தையும் பெரிய திருமடலிலே கண்ணன் என்ற நாமத்தையும்
எதுகை பயில்கிறார் ஆழ்வார். எம்பெருமாறு திவ்ய தேசங்கள் பட்டியலிடுகிறார். இன் அஷ்டாட்சரம் என்னும் திருவெட்டெழுத்தின் பெருமையை, ஓம் நமோ நாராயண என்னும் திருமந்திரத்தின் பெருமையை இவ்வாறு பெரிய திருமொழி குறிப்பிடுகின்ற போது, குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிரனாரெல்லாம் நிலந்தர செய்யும் நீர் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நல்லரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணம் என்னும் நாமத்தை என்று அவர் பாடுகின்றார். இப்படிப்பட்ட பாச்சுரங்களெல்லாம் பாடி மன்னர் திருமங்கை ஆழ்வார் மிகப்பெரிய புலமை பெற்றவர். அப்படிப்பட்ட பெருமகனார் நான் 3 வகையிலும், அதாவது கல்வி, வீரம், செல்வம் என்று சொல்கிறோம் இல்லையா, இது 3லும் உச்சநிலை பெற்ற ஒரு உயர்ந்த மாமனிதர். எப்படி? ஆசுகவி, வித்தாரகவி என்று, மதுரகவி, சித்திரகவி என்று 4 வகையான கவிகளாலும் பாடக்கூடிய திறமை பெற்றவர். அதனால் நான்கவி பெருமக்கள் என்ற பட்டப்பெயர் உடையவர். திருஞான சம்பந்தனுடைய தோழமையை பெற்றவர். அதனால் திருஞான சம்பந்தர் அவருக்கு ஒரு ஈட்டியை பரிசாக அளிக்கின்றால், காலந்தோறும் அந்த ஈட்டியை நெஞ்சிலே சுமந்து சென்றவர் மன்னர் திருமங்கை ஆழ்வார். நான்கவி பெருமக்கள் பட்டத்தை பெற்று இப்படி திருமொழி அந்தாதியெல்லாம் பாடிய காரணத்தினால் அவர் கல்வியிலே மிகச்சிறந்த ஒரு உண்மையான நுண்மான் நுழைவன் பெற்றவர். கல்வியிலே ஒரு உச்ச நிலை அடைந்திருக்கிறார் மன்னர் திருமங்கை ஆழ்வார். அடுத்ததாக வீரம். ஆடல்மாய் என்ற பஞ்சகல்யாணி குதிரையில் அமர்ந்து கொண்டு பல போர்களை நடத்தி நீலன் என்ற பட்டப்பெயரையும் பிரகலாதன் என்ற பட்டப்பெயரையும் பெற்று மிகப்பெரிய போர் வீரராக தெரிந்திருக்கின்றார். அவருடைய போர் திறனை பாராட்டி அவருக்கு 12 நாமாக்கள் இருக்கின்றன. ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், கொங்குமலர், குழலியர்வேல், மங்கைவேந்தன், கொற்றைவேல், பிரகலாதன், கலியன், ஆடல் மாவளவன், கலிகன்றி, குமுதவெளி மணாளன் என்று பல பட்டப்பெயர்களை பெற்றிருப்பவர் தான் இந்த நீலன் என்ற இயற்பெயரை கொண்ட மன்னர் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட பெருமைகளை பெற்ற, வீரத்தை பெற்ற மன்னர் திருமங்கை ஆழ்வார் வீரத்திலும் உச்சநிலை அடைந்திருக்கின்றார். அடுத்ததாக செல்வம். திருமங்கை நாட்டினுடைய மன்னனாக இருந்து அரசு கஜானாவை ஆண்டு செல்வத்தை பெற்றவன் மன்னர் திருமங்கை ஆழ்வார். அவனுக்கு பொருளாதார பிரச்சனை வருகின்ற போது காஞ்சி வரதராஜ பெருமாள் பெரும் பொருளை புதையலாக எடுத்து கொடுத்திருக்கின்றார். பெருமாளுடைய செல்வத்தையும் கட்டி காத்தவர். அப்போ உலக வரலாற்றில் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இந்த கல்வி, வீரம், செல்வம் 3ம் உச்ச நிலையில் இருக்காது. ஒரு புலமையாக இருப்பார், ஆனால் வீரம் இல்லாமல் இருக்கும். அல்லது வீரமும் புலமை இருக்கும், அவர்களுக்கு கல்வி இருக்காது. ஆனால் மன்னர் திருமங்கையாளருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்வதெல்லாம், இளம் முத்திரையர்களே, நீங்கள் இன்றைக்கு மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டால் நீங்கள் இந்த 3லுமே உச்சநிலை அடைந்திருக்க வேண்டும். கல்வி, வீரம், செல்வம், இந்த 3ஐயும் உலக வரலாற்றில் யாரும் இந்த அளவுக்கு ஒரு உச்சநிலை அடைந்தது கிடையாது. அதனால்தான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு உதாரண புருஷராக இருக்கக்கூடியவர் மன்னர் திருமங்கை ஆழ்வார். இந்த கல்வி, வீரம், செல்வம் 3ஐயும் இன்றைக்கு நாம் பெற்றிருந்தோமே என்றால் நாம் சமுதாயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கலாம். முத்திரைய சமுதாய வளர்ச்சி என்பது என்ன? ஒரு தனி மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தான். ஒவ்வொரு தனி மனிதனும் கல்வி, வீரம், செல்வம் 3லும் உயர்ந்த நிலை அடைந்தால் அந்த சமுதாயம் நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைந்துவிடும். ஆனால் இன்று 21ஆம் நூற்றாண்டில் மற்ற சமுதாயத்திற்கு இணையாக நாம் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றோம். ஒரு கூட்டு முயற்சியிலே ஒரு போராட்ட களத்தை முன்னெடுத்து செல்வதற்கிடையே வீரத்திலும் இன்றைக்கு நாம் பின்தங்கி இருக்கின்றோம். உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருக்கின்றோம், அறிவு வயப்பட்டவர்களாக என்று நாம் மாறவில்லை. ஆகவே அருமை முத்திரையர்களே, இளம் முத்திரையர்களே, நீங்கள் மன்னர் திருமங்கை அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவரை போன்று கல்வி, வீரம், செல்வம் இந்த 3லும் நீங்கள் உச்சநிலை அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் திருவரங்கத்திலே திருப்பணி செய்து கொண்டிருக்கின்றார், திருச்சுற்று கட்டி கொண்டு இருக்கின்றார், முத்தரசன் குரடை என்ற 1000 மண்டபத்தை கட்டி கொண்டிருக்கின்றார். அப்போது பொருள் அவரிடத்தில் இல்லை என்று தெரிகின்றது. அதற்காக நாகப்பட்டினத்தில் சென்று புத்தர் சிலையை கொள்ளையடித்து வரலாம் என்று அவர் விரும்புகிறார். அந்த புத்தர் சிலையை கொள்ளையடிக்கப்பட வேண்டும் என்றால் யாழ்ப்பாண ஆசாரி தான் அதுக்கான பாதுகாப்பு அரணை அமைத்திருக்கின்றான். இதற்காக தன்னுடைய 4 தோழர்களோடு யாழ்ப்பாணம் செல்கின்றார். அங்கே அந்த யாழ்ப்பாண ஆசாரியுடைய திண்ணையிலே அமர்ந்து கொண்டு
இங்கே நாகப்பட்டினத்திலே ஒரு புத்தர் சிலை கொள்ளை பிடிச்ச மாதிரி ஒரு பொய்யான செய்தியை அங்கே பேசி கொண்டிருக்கின்றார். உடனே யாழ்ப்பாண ஆசாரி அங்கே வந்து அந்த சிலையை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது என்று சொல்றார். அது எப்படி, கொள்ளையை தான் அடித்து விட்டார்களே என்று சொல்லுகிறார். மறுபடியும் திருமங்கை ஆழ்வார், இல்லை இல்லை, நான் அவருடைய வாயை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி அந்த பாதுகாப்பு அரணை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த நாடகத்தை நடத்துகின்றார் மன்னர் திருமங்கை ஆழ்வார். அந்த ஆசாரி சொல்லுகின்றார், அது ஒரு உயர்ந்த கோபுரத்திலே வழியாக உள்ளே இறங்கி அங்கு ஒரு பெரிய இயந்திரம் சுற்றி கொண்டிருக்கும். அந்த இயந்திரத்தை யாராச்சும் நிறுத்த முற்பட்டால் அவங்களை வெட்டி வீழ்த்திடும். அந்த இயந்திரத்தை நிறுத்தணும்னா வாழை தண்டு இருக்கு இல்லையா, வாழைப்பட்டை, அதை கொண்டு நிறுத்தினாதான் அந்த இயந்திரம் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் அந்த புத்தர் சிலை கொள்ளையடிக்க முடியும் அப்படி என்று அந்த பாதுகாப்பு யுக்திகளெல்லாம் அந்த ஆசாரி சொல்கின்றார். இந்த யுக்தி தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது, அது எனக்கு மட்டும் தெரியும். அப்படி இருக்கையில் அந்த சிலையை கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த யாழ்ப்பாண ஆசாரி சொல்லுகின்றார். இல்லையா, நாங்கள் ஏதோ செய்தி கேள்விப்பட்டோம், அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு யுக்தியெல்லாம் தெரிந்து கொண்டு திருப்பி நாகப்பட்டினம் வந்து மன்னர் திருமங்கை ஆழ்வார் அந்த புத்தர் சிலையை கொள்ளையடிக்கின்றார். அந்த புத்தர் சிலையை கொள்ளையடிக்கின்ற பொழுது அந்த சுரங்கப்பதி வழியாக சென்று மேல் கோபுரத்தில் இருக்கின்ற அந்த வழியாக துவாரத்து வழியாக இறங்கி நிறைய வாழைப்பட்டைகளை எடுத்துக்கொண்டு போய் அந்த இயந்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொருவி அந்த இயந்திரத்தினுடைய நிறுத்தி அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து அதை எடுத்துக்கொண்டு வருகின்றார். இது மன்னர் திருமங்கை ஆழ்வார் பாடலிலே நடந்த ஒரு செய்தி. இப்போது பொக்ரான் அணுகுண்டு நடக்குது. இந்த பொக்ரான் அணுகுண்டுக்கான வெடிகுண்டை எடுத்துக்கொண்டுகின்ற போது உலகத்தில் உள்ள அனைத்து சாட்டிலைட்டுகளுமே இந்தியாவை தொடர்ந்து வாட்ச் செய்துட்டு இருக்கின்றன. ஆனால் நம்முடைய அணு விஞ்ஞானி லெப்ப மரக்காயர் அரையர் வம்சத்தில் தோன்றியவர், நன்றாக செய்து கொள்ளுங்கள். அவருடைய வம்சத்தை பேர் லெப்பை மரக்காயர், அதாவது அரையர் வம்சத்தோடு சேர்ந்தவர். ராமேஸ்வரத்திலே அவர்களெல்லாம் பல இனக்குழுக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அரையர் வம்சத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் நம்முடைய அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள். அந்த வம்சத்தில் பிறந்தவருக்கும் இந்த புத்தர்களுடைய சிலையை மன்னர் திருமங்கை ஆழ்வார் கொள்ளையடித்த கதை தெரிந்திருந்த காரணத்தினால் எப்படி நாம் இந்த அணுகுண்டை உலக நாடுகளுடைய கேமராவுக்கு தெரியாமல், சேட்டலைட் கேமராவுக்கு தெரியாமல் கொண்டுட்டு போகணும்னு சொல்லி முயற்சி செய்கின்றார். அப்பொழுது இந்த கதை அவர்களுக்கு தெரியும். இந்த வாழை மரம் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் சுபகாரியங்கள் நடக்கின்ற பொழுது, ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் பல பேர் அந்த வீட்டில் திருமணம் நடக்க போதே என்று ஒரு கண் திருஷ்டி ஏற்படும். அந்த கண் திருஷ்டி ஏற்படக்கூடாது என்பதற்காக வீட்டு வாசலில் தோரணத்தை கட்டி வாழை மரத்தை கட்டி விடுவார்கள். அப்படி இந்த வாழை மரம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே அனுப்பாது, அது தடுத்து நிறுத்திடும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கின்றவர்களெல்லாம் அந்த திருமணத்தினுடைய பெண்ணினுடைய அலங்காரத்தை பார்க்காமல் அது வீட்டை பற்றி பேச முடியாமல் அந்த தோரண அழகிலேயே மயங்கி அதை பற்றியும் பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள். இப்படி இந்த பொறாமை தீயி நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த வாழை மரத்துக்கு வாழைப்பட்டைக்கு உண்டு, அந்த தோரணங்களுக்கு உண்டு. அந்த செய்தியை தெரிந்து கொண்ட அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் பொக்ரான் அணுகுண்டு வெடிக்கின்ற பொழுது அந்த அணுகுண்டினை எப்படி சேட்டலைட் கேமரா தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறான்னு கேட்டிங்கனாக்கா, வாழைப்பட்டைகளெல்லாம் அது மேலே வைத்து போர்த்தி தான் அது கொண்டுட்டு போனாங்க. வாழைப்பட்டையை வச்சு போர்த்தி எடுத்துகிட்டு போனாக்கா சேட்டலைட் ஸ்போன் ஒர்க் பண்ணாது, அதால் அதை படம் பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. இப்படி தான் அந்த அணுகுண்டிலே வெடிக்க செய்தார் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம். அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் மன்னர் திருமங்கை ஆழ்வாரும் அந்த நாகப்பட்டினத்தில் புத்தர் சிலை கொள்ளையடிக்கின்ற பொழுது இதே டெக்னாலஜி பயன்படுத்தி தான் அந்த இயந்திரத்துடைய இயக்கத்தை நிறுத்தி அந்த சிலையை கொள்ளையடிச்சுட்டு போனார். அதே செய்தியை 21ஆம் நூற்றாண்டில் நம்ம அணு விஞ்ஞானியும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம பொக்ரான் அணுகுண்டு வெடித்து இந்தியாவை வல்லரசு என்ற ஒரு நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மன்னர் திருமங்கை ஆழ்வார் வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மையை கூட எடுத்து சொல்லக்கூடிய வரலாறு. அதற்கு பிறகு திருவரங்கத்தினுடைய எல்லா அறப்பணிகளும் உடைக்கின்றார். அங்கே முத்தரசன் குரடு என்று ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டியவர் மன்னர் திருமங்கை ஆழ்வார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வைணவ கோயில்களுக்கெல்லாம் பொருள்களை திரட்டி அவ்வளோ தொண்டு செய்த நம்முடைய மன்னர் திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் நான் பிராமின் என்ற ஒரு வேறுபாடு அன்றைக்கு இருந்த திருவரங்கு கோயில் இருக்கின்ற வைணவர்களுக்கு உண்டு. அதனால் அவர் பார்த்தார், வடக்கு வாசலே மேலூர் ரோட்டிலே தசாவதார சந்நிதி என்ற ஒரு சந்நிதியை ஏற்படுத்தி அங்கே விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து தன்னுடைய அச்சா திருமேனியை தானே பிரதிஷ்டை செய்தவர் தான் மன்னர் திருமங்கை ஆழ்வார். அது மட்டுமல்ல, அந்த அச்சா திருமேனிக்கு முன்பாக
கல் தூண்களிலே தனக்கு உதவியாக இருந்த 4 தோழர்களுடைய உருவங்களை புடப்பிச் சிற்பங்கள். அந்த யார் என்ற 4 தோழர்கள்? சாய பிடிப்பான், தாளோதுவான், தோளாவளக்கன், உயரத் தொங்குவான். இந்த 4 அங்கே சிற்பம் வைத்திருக்கின்றார். தன்னுடைய மனைவி குமுதவெள்ளி தாயாருடைய சிற்பத்தையும் அந்த அச்சா திருமணிக்கு முன்புறத்தில் உள்ள பிரகாரத்தில் உள்ள தூங்கிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த மன்னர் திருமங்கையாளர் பிறந்த நாளான ஒவ்வொரு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்று அன்றைக்கு அவருடைய வீதி உலா நடைபெறும். பிராமணர்கள் தான் அவருடைய உருவத்தை தன்னுடைய தூக்கி கொண்டு பல்லாக்க செல்கிறார்கள். இந்த ஆண்டு நான் போய் பார்த்தேன், ஒரு முத்திரைகள் கூட அந்த திருமங்கையாளர் ஊர்வலத்துக்கு வரவில்லை. வேடுபெருக்கு மட்டும்தான் வருகிறார்கள். அங்கே முதல் மரியாதை முத்திரையர் வம்சத்தில் வந்தவர்களுக்கு பெரியண்ணன் என்ற குடும்பத்தாருக்கு செய்யப்படுகிறது. பல வேறு சில ஜாதி அமைப்புகள் எல்லாம் மன்னர் திருமங்கையாழ்வார் முத்திரையர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மன்னர் திருமங்கையாளுடைய வேடுபெரிய நிகழ்வு முத்திரையர் குலத்துக்குத்தான் தரப்படுகிறது. அவர் கட்டிய ஆயிரங்கால பட்டத்துக்கு முத்தரசன் குருடுதான் என்று அவர் பேரினை வைத்திருக்கின்றார். ஆகவே மன்னர் திருமங்கையாழ்வார் முத்திரையர் தான் உரிமை கொண்டாட முடியும். வேறு இனத்தினர் பொய்யான வரலாற்றை கொண்டு அவர் இங்கே உரிமை கொண்டாட வராதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக அமைந்துவிடும். ஆகவே முத்திரையர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு மிகப்பெரிய வரலாற்று அவதார புருஷராக இருந்தவர் தான் மன்னர் திருமங்கையாழ்வார். அவர் தன்னுடைய பொருளால் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாரு. ஆனால் அங்கேயும் அவர் கோயிலுக்குள்ள நான் பிராமி என்ற ஒரு எண்ணம் உண்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க 1000 ஆண்டுகளாக இருக்கின்ற நம்முடைய திருவரங்கத்திலே அவருடைய திருமேனி இருக்கின்றது ராமானுஜர். அவர் பிறப்பிலேயே வைணவன் என்பதால் அவருடைய அச்சா திருமேனியை அவருடைய கோயிலுக்குள்ளே திருவரங்கத்திலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய அச்சா திருமேனி கோயிலில் வைக்க அனுமதி தராத காரணத்தினால்தான் அவர் வடக்கு வாசலிலேயே தசாதர சக்கரவர்த்தி என்று தசாதர சந்நிதி என்று ஒன்று சந்நிதியை ஏற்படுத்தி அங்கே கொண்டு போய் தன்னுடைய திருமேனியை பதிவு செய்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய உழைப்பினால் நாம் கோயிலை கட்டுகின்றோம், நம்முடைய பொருளை கொண்டு கோயிலை கட்டுகின்றோம். கோயிலுடைய கும்பாபிஷேகத்திலிருந்து பிறகு எந்த கோயிலிலும் நம்முடைய முத்திரையர்களை கருவறை சந்நிதியில் அனுமதிப்பதில்லை. எந்த சாமி சொல்லிச்சு? இதை கோயில் கட்டுவது நாம, கோயிலுக்கான பொருளை கொடுப்பது நாம. நம்முடைய குலத்தில்தான் இறைவன்களெல்லாம் எல்லா வகையான திருவிளையாடல் நடத்துகின்றார்கள். நம்முடைய இனத்தில் பிறந்தவர்கள் தான் ஆழ்வாராக இருக்கிறார்கள். நம்முடைய இனத்தில் பிறந்தவர்கள் தான் நாயன்மாராக இருக்கின்றார்கள். நம்முடைய இனத்தில் பிறந்த கண்ணப்ப நாயருடைய கண்ணைத்தான் சிறுபெருமான் எடுத்து அப்பிக்கொள்கின்றார். இப்படி எல்லா வகையான இரத்த உறவும் இருக்கின்ற ஒரு தெய்வ ஜாதி முத்திரையர் ஜாதி. ஆனால் இவர்களுடைய பணியினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு கருவறையில் நமக்கு அனுமதிப்பில்லை. அதேபோல் பெருமாளை தூக்குவதற்கும் நாம் அனுமதிப்பதில்லை. இன்னும் சொல்லவென்றால் திருவரங்கத்தில் இருக்கின்ற பெருமாள் அவர் திருவரங்க பெருமானே கிடையாது. அவர் அக்கறையில் இருக்கின்ற நொச்சியம் என்று சொல்வார்கள். அந்த பகுதிக்கு பேர் இன்றைக்கும் அரசின் ஏற்றிலே மாதவ பெருமாள் கோவில் பஞ்சாயத்து என்று உண்டு. அந்த மாதவ பெருமாள் கோவில் பஞ்சாயத்திலே ஸ்ரீ ரெங்கராயபுரம் என்று ஒரு ஊர் இருக்கு, இன்னைக்கு இருக்குது. அதுக்கு பேர் ரெங்கநாதன் ஆண்டபுரம். திருவரங்கத்தில் இருக்கின்ற பெருமாள் அவதாராக மன்னனாக இருக்கின்ற போது ஸ்ரீ ரெங்கநாதர் ஆண்டபுரம் தான் ஸ்ரீ ரெங்கராயபுரம். அதுதான் அவர் ஊர். கொள்ளிடைக்கு அக்கறை தான் பெருமாளுடைய பூர்வீக மண். அவருடைய திருவடி இருந்த ஊர் தான் மாவடி மங்கலம். அந்த மாவடி திருவடி இருந்த பெருமாள் திருவடி இருந்த ஊரில் அங்கே பெருமாள் கோயில் இருந்தது. அது வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட பிறகு அந்த பெருமாள் கோயிலுடைய சிலை இன்றைக்கு ரெட்டம் மண்டபத்தில் இருக்கின்ற திருக்கோயிலிலே ஒரு மூலையிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமாளுடைய சிலை, பெருமாள் தான் கஷேத்திரம். மான்பிடி மங்கலம் திருவாசியாக இருந்தாலும், உச்சியமாக இருந்தாலும், பாச்சூராக இருந்தாலும் இந்த பகுதியெல்லாம் பெருமாளுடைய கஷேத்திரமாக இருந்தது. அதனால் தான் மாதவ பெருமாள் கோயில் பஞ்சாயத்து என்று பெயர். பிற்காலத்தில் வெள்ளத்தின் பெருக்கால் அழிக்கப்பட்ட காரணத்தினால் பெருமாள் விக்கிரகம் இங்கே திருவரங்க தீவுக்கு வந்து விட்டது. அதனால் இங்கே திருவரங்க ஆதி உருவாகிவிட்டது. ஆதியில் இருந்ததெல்லாம் அந்த பகுதியில் இருந்தது தான். அதனால் மாதவ பெருமாள் கோவில் பஞ்சாயத்து என்று சொல்வார்கள். தை மாதத்திலே பெருமாள் வருடந்தோறும் புறப்பாடு கண்டு நொச்சியத்திலிருந்து சிறுகாம்பூர் வரை அவர் புறப்பாடு கண்டல்வார். ரெட்ட மண்டபத்திலே அவருக்கு ரெட்ட மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது. அங்கே வந்து மக்களுக்கு சேவை சாதிப்பார்.
இப்படி தை பிறந்த பிறகு அவருடைய எல்லையான ஊர்களுக்கெல்லாம் சென்று வருகின்ற காரணத்தினால் அந்த பகுதியெல்லாம் பசுமையாக 3 போகம் விளைநிலம் கண்டது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக பெருமாள் தன்னுடைய பூர்வீக எல்லையான மாதவ பெருமாள் கோயில் பஞ்சாயத்துக்கு ஸ்ரீ ரெங்கராயபுரத்துக்கு வருவதில்லை. எத்தனையோ பக்தர்கள் கோரிக்கை விடுத்தும் அவர்கள் அனுப்ப தயாராக இல்லை. ஒருவேளை உங்களை பெருமாளுக்கு தூக்கி கொண்டு இப்படி ஊராக வருவதற்கு உங்களுக்கு தயக்கம் என்று சொல்லுங்கள். முத்திரைகளாகிய மன்னர் திருமங்கையாழ்வார் வம்சத்தினரைய நாங்கள் அந்த பெருமாளுடைய சிலையை சுமந்து செல்ல தயாராக இருக்கின்றோம். அவருடைய பூர்வீக எல்லையை பெருமாளுக்கே காட்டி வைக்காமல் பெருமாளையே இன்னைக்கு சிறை செய்து திருவரங்கத்திலே வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் உடைக்க வேண்டும். பழைய மரபுப்படி மன்னர் திருமங்கை ஆழ்வார் அங்கே கொள்ளிடத்தினுடைய அக்கறைக்கு தன்னுடைய பூர்வீக சேத்திரத்துக்கு வருவதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் ஆயிரங்கால் மண்டபத்தில் முத்தரசன் குரோடி என்ற அந்த பெயர் பலகை அங்கே வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் முத்திரலாகிய நீங்கள் போராட தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே திருவரங்கத்தில் வைணவ தொண்டு செய்து மன்னர் திருமங்கை ஆழ்வார் தனக்கு மோட்சம் வேண்டி பெருமாளிடத்தில் கேட்கின்றார். உனக்கு மோட்சம் திருநெல்வேலி அருகே இருக்கின்ற திருக்கருங்குடி பெருமாள் கோயிலுக்கு வாருக, அங்கே தெரிகிறது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு மன்னர் திருமங்கை ஆழ்வார் திருநெல்வேலி செல்கின்றார். அங்கே போய் திருக்கருங்குடியில் போய் அங்கேயும் போய் ஸ்ரீரங்கம் மாறிய ஒரு உயர்ந்த மதில் கோபுரங்களை கட்டுகின்றார். தேர்ந்த சிற்பிகளை கொண்டு அற்புதமான சிற்பக்கலை தூண்களெல்லாம் அங்கே வெடிக்கின்றார். வயது முதிரின் காரணமாக அவருக்கு மோட்சம் கிடைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கோயில் நிர்வாகிகள் இவர் நான் பிராமின் என்ற காரணத்தினாலே அந்த பெருமாளுடைய கோயிலிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு வடக்கு புறமாக வயல் சூழ்ந்த ஒரு பகுதியிலே கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கின்றார்கள். அதனால் அவருக்கு பெயர் வயலாளி மணவாளன் என்ற பெயர் உண்டு. இதனை கேள்விப்பட்டு நானும் திருநெல்வேலியை சென்று திருக்கருங்குடி சென்று அந்த பெருமாளை சேவை சாதித்து மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட பகுதியையும் வணங்கி வந்தேன். மன்னர் திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்திய வாள், ஈட்டி, அம்பு, கேடயம் அனைத்துமே அங்கே திருக்கருங்குடி கோயிலிலே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். அன்பு முத்திரையர்களே, நீங்கள் திருக்கருங்குடி சென்று மன்னர் திருமங்கை ஆழ்வார் தரிசனம் செய்யுங்கள். அவர் பயன்படுத்திய வாள், ஈட்டி, அம்பு, கேடயத்தை எல்லாம் பாருங்கள். உலகில் வீரத்தில் உச்சநிலை பெற்ற ஒரு மாபெரும் மனிதனுடைய உறுப்புகளெல்லாம் அங்கே இருக்கின்றன. அவருடைய நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த வயலாளி மணவாளன் என்கின்ற அந்த இடத்தையும் நீங்கள் தரிசனம் செய்து மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய பெருமையையும் அவருடைய ஆசையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய வரலாற்றை ஏன் இன்றைக்கு முத்திரையில் எடுத்துச் சொல்கிறேன் என்றால், முத்திரையரை வேறு இனத்தினர்கள் உரிமை கொண்டாடக்கூடாது. அதற்கு இங்கிருக்கின்ற முத்திரையர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனை குரலை கொடுக்க வேண்டும். முத்திரையர் மன்னர் திருமங்கையாழ்வார் முத்திரையர், வேறு எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை. அவர் நம்முடைய வம்சத்தைச் சேர்ந்தவர். ஆழ்வார்களே அதிகமான அளவுக்கு மங்களாசனம் செய்தவர். திருக்கோயில்களுக்கு அதிகமான அளவுக்கு பெருமாளை பற்றிய பாடல்களை பாடியவர் நம்முடைய மன்னர் திருமங்கை ஆழ்வார். அப்படியெல்லாம் பெருமாளுக்கு தொண்டு செய்தாலும் அங்கே அரசியல் நடைபெறுகின்றது. எதிர்காலத்திலே இறுதி காலத்திலே அவர் நான் பிராமி என்ற முத்திரையோடு திருக்கோயிலுடைய வெளியில் தான் நிற்க வைக்கப்பட்டார். அந்த செய்தி இன்றைக்கு நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் எவ்வளவு தொண்டு செய்தாலும் நாம் நான் பிராமி என்ற காரணத்திற்காக பிராமணர்கள் நம்மளை ஒதுக்கி கோயிலுக்கு வெளியே தான் நிற்க வைத்திருக்கிறார்கள். இந்த மரபினை உடைக்க வேண்டும். இந்த பெருமாள் இந்த தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தன், கரியம்மாள் உந்தியில் வந்தவன், நீல நிறத்தோடு இந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன், இடையர்களோடு அவன் மாடி மேய்க்கின்ற நட்பு கொண்டவன், நம் இனத்தார் மீது மிகப்பெரிய பெருமை பெற்றவன். இன்றைக்கும் திருவரங்கத்திற்கின்ற பெருமாளுடைய விளைநிலைகளெல்லாம் நாம் தான் உழுது பயிர் செய்கின்றோம். மிகப்பெரிய ஒரு துண்டு செய்திருக்கின்றோம் பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட பெருமாளை பார்க்கக்கூடாது, கருவறையில் நின்று அந்த பெருமாளை தொட்டு தூக்கக்கூடாது என்றெல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இடையில் புகுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் முத்திரையருடைய ஆட்சி தமிழகத்திலே வருகின்ற போது ஆன்மீகத்திலும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவோம். முத்திரையர்களுக்கும் தெய்வத்தை தொண்டு செய்வதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் தூக்கி சுமப்பதற்கும் இந்த தமிழகத்திலே பிறந்த ஒரு மண்ணின் மைந்தர் என்றால், ஒரு மண்ணின் மைந்தருடைய அடையாளம் என்றால் அது முத்திரைகள் தவிர வேறு யாரும் கிடையாது. நமக்கு முழு உரிமையும் உண்டு. ஆனால் பிராமணர்கள் நம்மிடத்தை பிடித்திருக்கிறார்கள், நம்மளை தனித்திருக்கிறார்கள். நமக்கு அந்த சேவை செய்யக்கூடிய விடாமல் அவர்கள் மட்டுமே செய்வதாக அவர்கள் அறிவுகள் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சிவனுக்கும் சரி, சைவத்துக்கும் வைணவத்துக்கும்
மிகப்பெரிய தொண்டு செய்த ஒரே இனம் முத்திரை இனம். நாம் இன்றி சைவமும் இல்லை, வைணவமும் இல்லை. கண்ணப்ப நாயனார் இன்றி சிவனும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் இன்றி பெருமாளும் இல்லை. இவர்கள் இருவருக்குமே மிகப்பெரிய தொண்டு செய்த ஒரே இனம் நம்முடைய முத்திரை இனம். ஆகவே ஆளப் பிறந்த முத்திரையர்களே, நீங்கள் கல்வி, வீரம், செல்வம் என்ற மூன்றிலும் உயர்தலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மன்னர் திருமங்கை ஆழ்வார் போல பெருமையான அறச்செயல்களை செய்யுங்கள். வளமான வாழ்வுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வரலாற்றில் உங்களை எந்த இடத்திலெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். தெய்வத்துடைய எழுபாட்டில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்துடைய முக்கியத்துவமான அனைத்து நிலைகளிலுமே முத்திரைகள் தன்னுடைய பங்கினை விட்டுக் கொள்ளாது உரிய உரிமையோடு ஆணித்தரமாக நின்று அந்த அறப்பணியை செய்ய வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் நம்முடைய முதல் மரியாதை இழந்து நிற்கின்றோமோ அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அறப்பணியை செய்வோம். ஆள பிறந்த முத்திரையர்களே, 2021 சட்டமன்ற தேர்தலிலே நாம் முத்திரையர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியை மேற்கொள்ள வேண்டும். மன்னர் திருமங்கை ஆழ்வார் போன்று கல்வி, வீரம், செல்வம் மூன்றும் உச்சநிலை அடைந்தால்தான் நாம் மீண்டும் தமிழகத்தை ஆட்சியை எடுத்து வைக்க முடியும். இன்று இருக்கின்ற சமுதாய தலைவர்கள் சொல்கிறார்கள், நாம் எப்படி இந்த அரசியல் களத்திலே வென்றெடுப்பது? ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இரண்டுமே மிகப்பெரிய அரசியல் பலம், பொருள் பலம், ஆள் பலத்தோடு இருக்கிறார்கள். நம்மிடத்தில் பொருள் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 10 லட்சம் முத்திரைகள் ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்கன்னாக்க, ஒரு முத்திரை 200 ரூபாய் கொடுக்கிறாங்கன்னா 10 லட்சம் முத்திரைகள் தமிழ்நாட்டில் மதுவை அருந்துகிறார் என்றால் அந்த தொகையானது கிட்டத்தட்ட 20 கோடி. கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுக்க அவர்கள் இந்த மதுக்கு செலவிட்ட தொகையை முத்திரையுடைய அரசியல் களத்துக்கு தந்தார்களானால் 600 கோடி ரூபாய் தருவார்கள். இந்த 600 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு அரசியலிலே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இணையாக நாமும் செலவு செய்து மீண்டும் இந்த ஆட்சியை நாம் தக்க வைக்க வேண்டும். தமிழகத்திற்கு நாம் ஆள்வதற்காக, பதவி ஆசைக்காக இதை நான் சொல்லவில்லை. அதையெல்லாம் நாம் ஆண்டாண்டு காலமாக ஆண்ட பரம்பரை. எல்லா வகையான சமஸ்தானங்களையும் ஆண்டிருக்கின்றோம், எல்லா வகையான பதவிகளை ஆண்டிருக்கின்றோம், எல்லா வகையான சமூக சீர்திருத்த திட்டங்களையும் தமிழக மண்ணிற்கு தந்து மிகப்பெரிய ஆளுமை படைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு தமிழகம் இருண்ட காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நிர்வாகம் இன்றைக்கு சீர்கெட்டிருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு நல்ல அறமாறாத ஆட்சி தந்த சூரன்மாருடைய பேரன் என்ற காரணத்தினால் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கின்றது. சேர சோழ பாண்டியர்களை எப்படி எதிர்த்து முத்திரையர் என்ற ஒரு டைட்டிலே நாம் ஆட்சி கொடுத்தோம், அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு திராவிடர்கள் ஆட்சி என்ற அதிமுக திமுக ஆட்சியை தவிர்த்து முத்திரையர் ஆட்சி ஜனநாயகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக அருமை முத்திரையர்களே, ஆள பிறந்த முத்திரையர்களே, தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய ஆயுதங்களை எடுங்கள். நீங்கள் ஜனநாயக வழியிலே போராடுங்கள். ஜனநாயக ரீதியிலே மக்களுடைய ஆட்சியை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். மக்களுடைய செல்வாக்கினை பிடித்து கொள்ளுங்கள். மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள். ஒரு நல்லாட்சியை தருவோம், முத்திரையர் நல்லாட்சியை தருவோம் என்று சொல்லி ஆள பிறந்த முத்திரையர்களே, 2021 சட்டமன்ற தேர்தலில் முத்திரைகள் அரசியலிலே தனித்து களம் இறங்கி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று அரசியல், திராவிட அரசியலை வீழ்த்துவதற்காக நீங்கள் மிகப்பெரிய ஒரு வியூகத்தை அமைக்க வேண்டும். அந்த வியூகத்திலே வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தர வேண்டும், தர்மத்தின் ஆட்சியை தர வேண்டும், அறத்தின் ஆட்சியை தர வேண்டும். ஆளப் பிறந்தவர்களே, எழுக, அரசியல் களத்திலே முழக்கம் செய்ய, சமுதாய தலைவர்களை ஒன்றுபடுத்துக, மக்களிடத்திலே புரட்சியை சொல், ஜனநாயக புரட்சியை ஏற்றுக, மக்களாட்சி தத்துவத்தை உணர்த்திடுக, மக்களாட்சி மாண்புதனை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுக. விலைக்கு வாங்கி கொண்டு, காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது மிகப்பெரிய பாவம் என்ற ஒரு நிலையை எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் கையில் உள்ள ஒரு ஓட்டு ஒரு யோக்கியனுக்கு விழுந்தால் உங்களுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும். மாறாக அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும். ஆகவே உங்களுடைய வாக்கு முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சிக்கு வாக்களியுங்கள். 2021 அனைத்து முத்திரையர் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு அரசியல் களம் காணுங்கள். மீண்டும் பேரரசர் சூரன்மாருடைய நல்லாட்சியை இந்த மண்ணிலே அமைப்போம். கண்ணப்ப நாயனுடைய அருளாசியோடு இந்த தமிழகத்தை ஆள்வோம். மன்னர் திருமங்கை ஆழ்வாரோடு ஆளுமையோடு இந்த மண்ணை ஆள்வோம். வாருங்கள், ஆள பிறந்த முத்திரையர்களே, மன்னர் திருமங்கை ஆழ்வார் பெருமையை போற்றுவோம், புகழை போற்றுவோம், தமிழக அரசியலை காப்பாற்றுவோம், அரசியல் களத்தை வென்றெடுப்போம். வாருங்கள் முத்திரையர்களே, வாருங்கள். நன்றி, வணக்கம்.